அன்பு நேர்களே, நாம் பல காணொளிகள் தந்திருக்கின்றோம். ஈஸ்டர் குண்டுவெடிப்பு மீண்டும் விசாரணைக்கு வருகின்றது. சிறப்பு நீதிமன்றம் அமைத்திருக்கின்றார்கள். இப்பொழுது சட்டமாதிபர் திணைக்களம் உசார்படுத்தப்பட்டு தேவையான சாட்சிகள், ஆவணங்கள், நெறிப்படுத்தல் போன்ற பல விடயங்களில் சட்டமாதிபர் திணைக்களமும் நடக்கின்றது. இப்பொழுது பலர் மீது விரல் நீட்டப்படுகின்றது. குற்றவாளிகளாக நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம். 24 சந்தேக நபர்கள் தொடர்ச்சியாக சிஐடி பிடியில் இருக்கின்றார்கள். அவர்கள் மீது நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம், அவர்களுக்கு மரண தண்டனை அளிக்கலாம், ஆயுள் சிறை போடலாம். அந்த 24 பேர் மீதும் அவங்க தலையில கட்டி முடிக்க போறாங்க. இதுக்குள்ள பிள்ளையானையும் சொல்றாங்க, வந்த செய்தியை மாத்திரம் பார்ப்போம். ஈஸ்வர தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி என்பதே அனுருகுமார அரசாங்கத்தின் முக்கிய வாக்குறுதியாக இருந்தது என்பது யாருக்கும் தெரியாத விடயம், தெரிஞ்சதும் விடயம். இப்போது அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக ஈஸ்டர் தாக்குதலில் ஈடுபட்ட 24 சந்தேக நபர்களுக்கு எதிராக சட்டம் அதிபர் விசாரணையை தொடங்கியுள்ளார். இந்த வழக்கு கோட்டபய ராஜபக்ச காலத்தில் இருந்து நிலுவையில் உள்ளது. எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அண்மையில் நாடாளுமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்பாக பல கேள்விகளை எழுப்பியிருந்தார். இந்த வழக்கு முதல் மற்றும் இரண்டாவது சாட்சிகளாக ரொஹான் குணரட்ன மற்றும் சுரேஷ் சாலை ஆகியோரின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருந்தது. அவர் எழுப்பிய மிக முக்கியமான கேள்வியாகும். மேலும் வழக்கின் தினசரி விசாரணைகளுக்கு எதிராக விசாரணையில் சந்தேக நபர்களுக்கு ஆஜராக தயாராக இருந்த பல வழக்கறிஞர்கள் வழக்கிலிருந்து விலகினர். இதெல்லாம் நீங்க வருத ஹைலைட்ஸ். சந்தேக நபர்களுக்கு ஆதரவாக ஆஜராக இருந்த பல வழக்கறிஞர்கள் விளையிட்டாங்களாம். இதை நீங்க வழங்கிக் கொள்ளுங்க, ஏன் விளையினாங்க. அப்ப வழக்கு நாம் ஏற்கனவே சொல்லிக்கிறோம், வக்கீல்கள் இல்லாத வழக்காக போக, அதாவது அங்க 24 நபர்களுக்கும் வக்கீல் இல்லாத வழக்காக போகலாம். ஆனால் உண்மைகளை அடிப்படையாக கொண்ட சான்றுகள் மறுபக்கத்தை வேறு விதமாக காட்டுகின்றது. இந்த வழக்கில் அரசாங்கத்தால் முன்வைக்கப்பட்ட 2 முக்கிய சாட்சிகள், அதாவது சட்டம் அதிபர் துறை இதுவரை ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால் உள்ள அரசியல் மற்றும் அரசு சாரா சக்திகளை மறைக்க முயன்றுள்ளது என்று நாங்கள் பல தடவை சொல்லி இருக்கின்றோம். இப்போது சொல்லலாம், அரசாங்கத்தின் நிலைப்பாட்டின் விசித்திரமான விஷயம் என்னவென்றால், ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவின் ஆலோசகராக பெயரிடப்பட்ட ரொஹான் குணரட்னவையும் கோட்டாபயவால் அரச புலனாய்வு தலைவராக நியமிக்கப்பட்ட சுரேஷ் சாலியும் இந்த வழக்கில் முக்கிய சாட்சிகளாக முன்வைப்பதை அது நியாயப்படுத்துகிறது, அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஈஸ்டர் தாக்குதல்களை விசாரித்த ஜனாதிபதி ஆணையத்தின் முன் அந்த 2 சாட்சிகளும் அளித்த சாட்சியம் ஒரே கதைதான். அதாவது மூளையாக செயல்படுவர் யாரும் இல்லையாம். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. ஒரு மூளை இல்லாம சும்மா யாரும் வந்து, அதாவது சுற்றி வளர்ச்சி அங்க மூளையாக செல்லப்படல ஜஹரான் குழு செய்தன்னு தான் சொல்லப்படுறாங்க. அதான் சுற்றி வளர்க்கிறாங்க. இந்த கருத்து ரொஹான் குணரட்ன எழுதி வெளியிடப்பட்ட இலங்கையில் ஈஸ்டர் ஞாயிறு கொலை என்ற புத்தகத்தை தொடர்ந்து முன்வைக்கப்பட்டதுதான் சொல்லப்படுகிறது. ஒரு பயங்கரத்தில் அலங்கடியா. இந்த இருவரின் கருத்துக்களும் முடிவுகளும் அந்த குற்ற புலனாய்வு துறையின் தற்போதைய தலைவர் சானி அபேசேகர மற்றும் குற்ற புலனாய்வு துறையின் முன்னாள் தலைவர் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி சன்னிவிரட்ன ஆகியோர் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பிரமாண பத்திரங்கள் இந்த உண்மைகளுக்கு முற்றிலும் முரணானவை. ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சே மே 3, 2021 அன்று தேசிய பாதுகாப்பு ஆய்வுகள் நிறுவனத்தின் இயக்குநர் ஜெனரலாக ரொஹான் குணரட்னவை நியமித்தார். மேலும் அவர் ஏற்கனவே அரசாங்கத்தின் பாதுகாப்பு மற்றும் மூலோபாய ஆய்வுகள் துறையின் மூத்த ஆலோசகராக பணியாற்றி வந்தார். ரொஹான் குணரட்ன. ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால் ஒரு நிலத்தடி அரசும் ஒரு மூளையும் இருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார பகிரங்கமாக சொல்லி வந்தார் இல்லையா. மூளையாக செயல்படும் நபர் அம்பலப்படுத்துவார் என்றும் கூறுகின்றார். இப்ப யார் அந்த மூளை அம்பலப்படுத்துங்க என்று கேள்வி வருகின்றதா? இருப்பினும் ஈஸ்டர் அரசாங்கத்தின் முக்கிய சாட்சிகளான ரொஹான் குணரட்ன ஈஸ்டர் தாக்குதல்களை நடத்திய ஷஹரானின் குழு சர்வதேச பயங்கர அமைப்பான இஸ்லாமிய அரசின் இலங்கை கிளை மட்டுமே என்று பல முறை கூறியுள்ளார். அது பொய். ஐஎஸ்ஐசிக்கு எந்த கிளையும் ஸ்ரீலங்காவில் கிடையாது. அதை நாங்கள் அடிச்சு சொல்லலாம். ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால் இஸ்லாமிய அரசு அமைப்பை தவிர வேறு எந்த சக்தியும் இருந்ததை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவது வேற ஒருத்தரும் அதான் ஐஎஸ்ஐஸ் சொல்றாங்க. அத்தகைய ஒரு முக்கிய சாட்சியாக முன்வைக்கப்பட்ட ஒரு வழக்கை பாதுகாக்க ஒரு குறுப்புள்ளாக நிக்குது. இதுதான் இந்த உண்மையில வருகிறது. கோட்டபய ராஜபக்சவின் கீழ் நடத்தப்பட்ட 3வது டிஎன்ஏ சோதனையும் அங்கு சாரா ஜெஸ்மி எனப்படும் புலஸ்தீனி ராஜேந்திரன் இறந்ததற்கான சான்றிதழும் குற்றவியல் புலனாய்வு துறையின் தற்போதைய விசாரணைகளால் பொய் என நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதாவது
சாரா ஜெஸ்மின் இறந்தார் என்றதற்கான எந்த டிஎன்ஏ சாட்சிகளும் இல்லை. அவர் இறக்கல் என்று காட்டப்படுகிறது. ஆனால் அவர்கள் பிறகு சாட்சி அழிச்சிருக்கலாம், இறக்க வச்சிருக்கலாம். அவ அண்டு தப்பினாலும் பிறகு அழிச்சிருக்கலாம். அதை இந்தியா போன்னு சொல்றாங்க போல பார்க்கலாம். ரொஹான் குணரட்ட தனது புத்தகத்தின் சாய்ந்த மருதுவில் இருந்தவர்களின் பெயர்களை பட்டியலிடுகின்றார். சாரா ஜெஸ்மின் 16ஆம் எண்ணின் கீழ் இருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் எந்த ஆதாரமும் இல்லையாம். இது கோட்டபய ராஜபக்ச உறுதிப்படுத்த விரும்பிய ஒரு விஷயத்தின் தொடர்ச்சியானது என்றும் தெளிவாக சொல்லப்படுகிறது. அரசாங்கத்தின் பொது பாதுகாப்பு துணை அமைச்சர் ஆனந்த் விஜயபாலவின் கூற்றுப்படி கடுவப்பட்டி தேவாலய படுகொலையை செய்த தற்கொலை குண்டுதாரி முகமது ஹஸ்ஸனின் மனைவியும் சாரா ஜெஸ்மின் சாய்ந்தமருது என்றும் அழைக்கப்படும் பிலிஸ்தினி மகேந்திரன் கூட்டு தற்கொலையில் இறக்கவில்லை என்றும் அவர் கொலையாளி வீட்டிலிருந்து தப்பித்து இன்னும் வீடு இருக்கிறான்னு சொல்றாரு. யாரு? ஆனந்த விஜயபால அமைச்சர் சொல்றாரு. சாரா ஜெஸ்மின் இருக்கிறான். எங்க இருக்கிறா காண்பீங்க. முன்னாள் சட்டம் அதிபர் டப்ல லிபேரா மே 12 அன்று ஒரு ஊடக கருத்துல சொல்றார், சாய்ந்தமருதில் சூட்டிலும் அதை தொடர்ந்து ஏற்பட்ட வெடிப்பிலும் சாரா ஜெஸ்மின் இறந்தார் என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. வழங்கித்தானே அவர் இந்தியாவுக்கு தப்பி சென்றார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். ஆனால் அதுவும் உறுதிப்படுத்தப்படவில்லை. உண்மையில் அவரது இருப்பிடம் இன்னும் தெரியவில்லை. இந்தியாவுக்கு போகலங்க. ஏன்னா இந்தியாவுக்கு அழைத்து சென்ற ஒரு முஸ்லீம் இன்ஸ்பெக்டர் தான் இன்னும் கைது செய்யப்பட்டு அவர் முற்று முழுதாக விடுதலையாக வழக்கு விடுதலை ஆகிருக்குது. அவர் இந்தியாவுக்கு போகல. அப்படி போகக்கூடிய வழியும் இல்லை. அப்ப ஆக இந்தியாவுக்கு கொண்டு சென்றார் என்ற சந்தேகத்தில் பிடிபட்டது ஒரு முஸ்லீம் இன்ஸ்பெக்டர், அம்பாறை மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் விடுதலை 2-3 ஆண்டுக்கு ஒரு விடுதலை ஆயிட்டார். இல்லை, அவர் கொண்டு போனதுக்கு எந்த ஆதாரம் இல்லை. வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்டிருந்தார் முற்று முழுதாக. அப்ப ஆக சாரா ஜெஸ்மின் இந்தியாவுக்கு போனது பொய் வருதா இல்லை? நாம தொடர்ந்து சொல்லி வரோம். என்ன, ஜஸ்மின் போகல. இப்ப என்ன வந்துட்டு இந்தியாவுக்கு தப்பி சென்றார் என்பதற்கான ஆதாரமும் இல்லை, அவர் இறந்ததற்கான ஆதாரமும் இல்லை. உண்மையில் அவர் இருப்பிடம் தெரியவில்லை. அவர் புறவு சுட்டுக் கொண்டிருக்கலாம். இருப்பினும் அரசாங்கத்தின் முக்கிய சாட்சி இந்த உண்மையை ஏற்கவில்லை. கோத்தபாயவின் கருத்தை அவர் பகிர்ந்து கொள்கிறார். மேலும் கோத்தபாயவின் கூற்றுப்படி சஹரான் குழுவின் பின்னணியில் இருந்த ஒரே சக்தி ஐஎஸ் என்று சொல்றார். நம்பிட்டோம். சானி அபேசருக்கு எதிரான ரொஹான் குண்டத்தின் குற்றச்சாட்டு என்னவென்றால், சானி மேல இப்ப ரொஹான் ஒரு குண்ட தூக்கி போடுறார். என்னவா? அதான் சர்ச்சையா வருகிறது. கோத்தபாயவின் காவல்துறை அமைச்சர் ரியல் அட்மிரல் சரத் வீரசேகர நாடாளுமன்றத்தில் அப்போது கூறிய பல தவறான குற்றச்சாட்டுகளை ரொஹான் குண்டன் தனது புத்தகத்தில் கூறுகிறார். இவ ரெண்டு ஒன்றா போல், அதாவது பார்லிமெண்ட்ல பேசுவாங்களாம். இவர புத்தகத்தை மையமா வச்சுதான் அங்க பேசுறாங்க. இதைதான் நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க மக்கள். அதாவது ரொஹான் கூட ஒரு புத்தகம் எழுதிக்கிற இப்படித்தான் எழுதணும்னு ஒரு கற்பனையில எழுதிட்டு அந்த புத்தகத்தின் அடிப்படையில என்ன ஆன்சரும் அது சட்டமாதி திணைக்களாக இருக்கட்டும், பாதுகாப்பு துறை இருக்கட்டும், பாதுகாப்பு அமைச்சராக இருக்கட்டும், பார்லிமெண்ட்லையும் சொல்றாங்க. நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. காவல்துறை, அதாவது காவல்துறை அமைச்சர் ரியட் அட்மிரல் சரத் வீரசேகர சொல்றார் பல விடயங்கள், அந்த தவறான பல விடயங்களை இவர புக்கில் இருக்குது. ரொஹான் குண்டோட புக்கில் இருக்குது. அவற்றில் ஒன்று மாவனல்ல புத்தர் சிலைகள் சிதைக்கப்பட்டதில் சர்வதேச தொடர்பு உள்ளதா என்பதை விசாரிக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதை சானி அபேசகர் தடுத்தார் என்ற அந்த குற்றச்சாட்டாம். நல்ல விளையம் கொள்ளுங்க. அதன் பிறகு அந்த சம்பவங்களில் ஈடுபட்ட 14 பேர் கோத்தாவின் உத்தரவின் பேர்ல விடுதலை செய்யப்படுறாங்க. இது ஒரு திட்டமிட்ட செயல்முறை. நமக்கு புரியலையா? எப்படி சாணி மேல குண்டை போட்டு அந்த சாணி அபேசேகர மேல குண்டை போட்டுட்டு அந்த 14 நபரையும் கோட்டா விட சொல்லறான். இது எப்படி இருக்குது? ரொஹான் குண்டா தனது புக்கில் ஈஸ்டர் தாக்குதலில் ஈடுபட்டவர்களின் மறுவாழ்வு மற்றும் விடுதலையை கார்டினல் மால்கம் ரஞ்சித் அவர்கள் எதிர்த்ததான்னு சொல்றார். அந்த ஆள் கூட சொன்னால அப்பாவி மக்களை குண்டுக்கு சம்பந்தம் இல்லை, ஆக்களை விடுங்கன்றுதான் கார்டினல் ரஞ்சித் அவங்க சொல்லியிருந்தாங்க. ரொஹான் குணரெட்டவின் முக்கியமான அறிக்கை சஹராவுடன் தொடர்பு கொண்டு வழிநடத்தியாக சந்தேகிக்கப்பட்ட அபுஹிந்த் என்ற நபர் தென்னிந்திய ரகசிய காவல்துறையால் உருவாக்கப்பட்ட ஒரு கற்பனையான கதாபாத்திரமாம். அதுவும் ஒரு பொய்யா, அதையும் சொல்லிக்கிறோம். இந்த முடிவுக்கு அவர் ஆதாரங்களை முன்வைக்கவில்லை. இந்த நாட்டில் அபுஹிந்த் என்ற உயர் பதவியில் இருந்த உளவுத்துறை அதிகாரி இருந்தாரா என்ற சந்தேகத்தை இந்த அறிக்கை மறுக்கிறது நாங்கள் பார்க்கலாம் என்றும் ரொஹான் குண்டு சொல்றார். இதே நேரத்தில் அதை நாங்க பார்க்கலாம். இதே நேரத்தில் ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகு ரொஹான் குண்டு உடனடியாக மட்டக்களப்பு சிறைக்கு சென்று அங்கு தடுத்து வைக்கப்பட்டு பிள்ளைக்குட்டியே பார்க்கிறாராம். எதுக்கு பாக்குறீங்க? அங்க போய் கோட்டாவின் பாதுகாப்பு ஆலோசகராக இருந்த காலத்தில் பிள்ளையான் ராஜாங்க அமைச்சராக இருந்தார். அரசாங்கத்தின் முக்கிய சாட்சியான ரொஹான் குணரெட்ட பிமல் ரட்நாயகவின் தகவலுக்கு மேற்கூறிய புக்கில் சஹரான் பிரபாகரன் மற்றும் விஜய் வீர ஆகியோரே ஒரே மாதிரியான பயங்கரவாதிகள் என்று கருதுகிறார்.
எங்க போய் சொல்லலாம் பாருங்க, குண்டுபிடித்தவனை கொண்டு புலிகளின் தலைவர்த்தை விமரிச்சு விஜய் வீர யாரு ரோகண விஜய் வீரன்னு சொல்றான் நான் பாவி ஆறு இந்த தனக்கு தானே ஹாலி காட்டின ஒருத்தர். அப்ப இவளெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டுமா இல்லையா? பிரபாகரன் விஜய் வீர ரோகண விஜய் வீர மற்றும் சஹரானை கொண்டாடுவது ஒற்றுமை ஸ்திரத்தன்மை அல்லது செழிப்பை கட்டியெழுப்புன்னு சொல்றாங்களாம். ஆனா அவங்களை ஹீரோவை காட்டலாமா? அவங்க எந்த மாதிரி கேஸில் அவங்களுக்கு ஒப்படைக்கலாமா? அது அதாவது ஒரு 2025 போர் தின விழாவில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க போர் வீரன் என்ற வார்த்தையை சிரமத்துடன் பயன்படுத்தினார் என்றும் சொல்லப்படுகிறது. அவரை சாட்சி ரோஹான் கொண்டு என்று சொல்லலாம். ஆக இதெல்லாம் ஒரு ஒரு கட்டுக்கதை மாதிரி இல்லையா? இதெல்லாம் ஒரு 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 போலி நாடகம் போல இல்லையா? கொஞ்சம் பேரை அதாவது நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், ஈஸ்டர் குண்ட கையில் எடுத்தால் இந்த விசாரணைய உண்மையான ரூட்ல கையில் எடுத்தால் மிகப்பெரிய சிக்கலுக்கு மேல் உயிராபத்தும் இருக்கு. நாங்க ஆரம்ப காலம் தொட்டையே சொல்லி வரோம். இப்ப ஒன்றுமே இல்லப்பா. அந்த 24 பேர்லையும் கதையை முடிச்சுடுங்க, கேஸ் முடியுது, அவ்வளவுதான். இதுக்கு வச்சு இன்னத்துக்கு அடுத்தாக்களை சர்ச்சை உருவாக்கிட்டு மீண்டும் மீண்டும் இந்த புத்தகம் பத்தியே எழுதி கொண்டிருக்கிறீங்க. அதை பத்தான் இப்ப ஆலோசிக்கப்படுது. சாணி அபிஷேகர மேலேயும் கொண்டு அதை தூக்கி போடுறாங்க போல. எனவே இது ஒன்று நடக்க போறல. என்ன இதை அதாவது இப்ப ஒரு திருப்திப்படுத்த வேண்டிய விடயம் இருக்குது. அரசாங்கம் இப்போ தற்போதைய அரசாங்க தரப்பால் சொல்லப்பட்ட விடயங்கள் நாங்க செய்யறோம் முடிக்கிறோம் என்று ஒரு விடயம் இருக்குது. அதை நிறைவேற்றிருந்தால் நாங்கள் காலை முதல் மாலை முதல் நாங்கள் ஒரு கோட் செஞ்சோம். அந்த கோட் மூலம் இந்த திருப்பி இப்படி தான் வருதுண்டா. இப்ப ரொஹான் என்ன சொல்ல போறான்? ரொஹானால பிள்ளை கூட்டிய காட்டி கொடுக்க முடியுமா? கடைசி வரையும் முடியாது. அதே மாதிரி சுரேஷ் சாலியால முடியுமா? முடியாது. அப்ப எங்க இருந்து வர போறாங்க? எங்க இருந்து ஆரம்பிக்க போறீங்க? ஏற்கனவே உள்ள இருக்கிற 24 பேருடைய ஸ்டேட்மெண்ட் எடுத்தாச்சு, அவங்கள சுத்தி நிக்குது. இப்ப புதுசா யாரையாலும் சேர்க்கிறேன்டால் ஒன்று சுரேஷ் சாலி சொல்லணும், இல்லாட்டி ரொஹான் கூட அதை சொன்னேன். ஒன்றும் சொல்ல வாய்ப்பு இல்லையே. இப்ப புள்ளக்குடி அவங்க சொல்லுவாங்க. அப்ப நாம ஏற்கனவே சொல்லிக்கிறோம் இல்ல புள்ளக்குடியே சொருக முடியான்னு சொல்லி. இப்ப இந்த 3 பேர் ஒரு லிங்கில உள்ளாக்கன்னா யார சொல்ல போறீங்க? எதுவும் நடக்க போறல. ஆக இந்த 24 பேருக்கும் ஒரு தூக்கு கயிறு வர்றதுக்கு மிக மிக அதிக வாய்ப்பு இருக்குது. 6 மாசமோ ஒரு ஆண்டுக்குள்ளே வளர்க்க முடியும் வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம். நிறைய ஏகப்பட்ட தகவல் வந்திருந்தாலும் சொல்லக்கூடிய மட்டும் சொல்லிக்கிறேன். முன்னு சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவை எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.